عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தாயும் தந்தையும் என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். பொதுவாக அவ்வப்போது நமக்கு நம்முடைய தாய் யார், தந்தை எப்படிப்பட்டவர், இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள சொல்லுது என்ற விடயங்களை ஞாபகமூட்டுவது அவசியம் என்று கருதுகிறேன். மனிதர்களை பொறுத்தளவில் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள். ஒரு சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரத்தில் நாம் அந்த விடயத்துக்கேற்ப மாறுகிறோம். திரும்ப மறந்து போகிற நேரம் நாம் வேறு ஒரு விடயத்தில் ஈடுபடுவோம். எது ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அந்த ஞாபகப்படுத்தப்படுகிற விடயத்தில் அந்த காலத்தில் நாம் கவனம் செலுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் அல்லாஹுடைய வேதத்தில் தாய் தகப்பனுக்கென்று தனியாக நிறைய விடயங்களை பேசுகிறார். பொதுவாக குர்ஆனை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. திருக்குர்ஆனில் தொழுவது எப்படி என்று இல்லை. அல்லாஹுடைய வேதத்துக்குள்ளே போனால் தொழுவுங்கன்று இருக்கும். தொழுவது எப்படி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தாய் தந்தை விஷயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தகப்பன் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த வகையில் குர்ஆனும் ஹதீஸும் பெற்றார்கள் விஷயத்தில் என்ன சொல்லுது, நாம் அதே போன்று நடக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் சம்பவங்களை அல்லாஹ் செதுக்கிறான். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் அதில் ரொம்ப முக்கியமான மனிதர்களுக்கு பாடம் உள்ள சம்பவங்கள் மட்டுமே தொகுக்கப்படும். ஒரு நாளிதழை எடுத்துக்கொண்டா அந்த நாளிதழில் எது மக்கள் படிக்க ஆர்வமாக இருப்பாங்களோ அந்த செய்தி தான் நாளிதழில் வரும். ஆனால் அந்த செய்தி பயனளிக்குமா இல்லையா தெரியாது. ஆர்வமாக இருப்பாங்களா மக்கள் படிக்கிறதுக்கு, அந்த செய்தியை போட்டுருவாங்க. திருக்குர்ஆன் அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்திகளை அப்படி தொகுக்கவில்லை. அல்லாஹ் மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய, இதை படித்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் பயன் இருக்கிறது என்ற செய்தி மட்டும்தான் திருக்குர்ஆனில் இருக்கு. அப்படியான ஒரு சில வரலாறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெரிவு செய்கிறான். மூசா நபியுடைய வரலாறை தெரிவு செய்கிறான். இது இன்றைக்கு எட்டியான் தொட்டையில் இருக்கக்கூடிய 2 பேர் வரலாறை தெரிவு செய்யலை. இலங்கையில் வாழக்கூடிய ஒரு மனிதருடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வரல. ஏனென்றா எது ரொம்ப முக்கியமோ, எது மக்களுக்கு ரொம்ப பயன் தருமோ
தெரிவு செய்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வரலாறில் அந்த செய்திகளை மட்டும் அல்லாஹ் அவ்வப்போது சொல்லி காட்டிருக்கிறான். அதுவும் முழு வரலாறு இல்லை, தேவைப்படுற துண்டை மட்டும் அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மூசா நபியோட வரலாறும் யூசுப் நபியோட வரலாறு ரெண்டு இருக்குது. குர்ஆனில் ஓரளவு வரலாறாக தொகுக்கப்பட்டதுண்டா அது யூசுப் நபி வரலாறு தான். சின்னத்தில் இருந்து அவர் அரசர் ஆகிற வரைக்கும் அந்த வரலாறு இருக்குது. அந்த யூசுப் நபி வரலாறு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா பாப்பா மட்டும்தான் வருவார். அப்போ நீங்கள் கேட்பீங்க உம்மா இல்லையான்னு கேட்பீங்க. யூசுப் நபி சின்ன காலத்தில் வாப்பாவோட பேசுறது, வாப்பா யூசுப் நபியோட பேசுறது, வாப்பா அழுகிறது, இந்த செய்தி மட்டுமே வரும். யூசுப் நபி வரலாறுல பாப்பா உம்மா இல்லையான்னு கேட்டால் உம்மா இருக்கிறாங்க. எப்போ உம்மா தெரியுமெண்டா யூசுப் நபி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுல சூரியனையும் சந்திரனையும் காண்றாரு. அப்ப இந்த சூரியன் வாப்பா, சந்திரன் உம்மா. இது நடக்க போகுது. பிற்காலத்தில் அவர் அரசராகி தாயின் தகப்பனின் சிம்மாசனத்தில் வைக்கிற நேரம் உம்மா இருக்கிறாங்கன்னு தெரியுது. அது வரும் வரைக்கும் நீங்க சூரா யூசுப் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க உம்மா வரமாட்டாங்க, பாப்பா மட்டும்தான். மூசா நபி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாப்பா இல்லையா, எங்கேயும் வாப்பா வரமாட்டார். அத்தனையில உம்மா தான். உம்மா பதறது, பால் கொடுக்கறது, தொட்டியில போடுறது, புள்ளிய ஆத்துல போடுறது, இது எல்லாத்திலையும் உம்மா. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயை கவனமாக பார்ப்பதுக்கு இந்த வரலாறும், தகப்பன் பாசம் என்னன்னு சொல்லி தருவதற்கு இந்த வரலாறையும் கொண்டு வர்றான். அந்த வரலாறுக்குள்ள ஒரு பாடமாக தகப்பன் வருவாரு. தகப்பனுக்குரிய சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி எதை படிக்கணும்? சூரா யூசுப். இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, உம்மாவை பத்தி, அவங்க உம்மாவை படிச்சா தாயுடைய சப்ஜெக்டை படிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் திருக்குர்ஆன் நேரடியான வசனமும் சொல்லுது, வரலாறுகளை கொண்டு வந்தும் தாய் தகப்பனை பத்தி பேசுது. ஏன் இப்படி கொண்டு வர்றான்னா, திருக்குர்ஆன்ல ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவத்தை பொறுத்தல இப்ராஹிம் நபி இணைய ஒழிச்சாருன்னா சொல்லிட்டு போனான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி ஷிர்க்குக்கு எதிராக நடத்தினார், முடிச்சு. அல்லாஹ் அப்படி சொல்லல, அவங்க வாப்பாக்கு அவருக்கு நடந்த சம்பாஷணையை கொண்டு வரான். டயலாக் குர்ஆன்ல எப்படி வருது? வாப்பா இருக்கிறாரு, சின்ன இப்ராஹிம் அங்க இருக்கிறாரு, பேசுறாரு, எதுக்கு வாப்பா, எதுக்கு இதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையே வணங்குறீங்க? அல்லாஹ்வே இந்த வரலாறை கொண்டு வரான்டா. வாப்பாவும் மகனும் இதையும் அல்லாஹ் படிச்சு தர்றான். வெறுமனே அவர் ஷிர்க்க ஒழிச்சாரு, இப்படி நடந்தாருன்னு மட்டும் சொல்லாம தன் தகப்பனோடு எப்படி உரையாடினார், தகப்பன் அவரோடு எப்படி உரையாடினார், வீட்டுக்குள்ள இந்த பிரச்சாரத்தை எப்படி முடக்கி விட்டார், இதுலயும் வாப்பாவை கொண்டு வரான்ல. நூஹ் நபி தன் மகனோட பேசுறது கொண்டு வரான். வாப்பா மகன் பேசுறது குர்ஆனுக்குள்ள இருக்குதானே? இருக்குது. இது எதுக்குண்டா, இது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரம் அவர்களுக்குள்ள ஷிர்க்கு மட்டும் வராது, ஷிர்க்க ஒழிக்கணும் என்று வரும். அதனோட தகப்பனோடு இப்படிதான் பேசணும், தாயோடு இப்படித்தான் நடக்கணும் என்ற சிந்தனையும் சேர்ந்து வரும். அதனாலதான் திருக்குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா இதுல இப்படி வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவுல அவரை பெற்றெடுத்து அவர் நபி என்று சொல்லிடலாம். அவங்க உம்மா பிரசவத்தை கஷ்டப்பட்ட விதம், அவங்க பெற்றெடுத்தது, ஊருக்குள்ள சுமந்து வந்தது, ஈசா நபி உம்மாவோட பேசினது எல்லாமே வரும். தாயையும் பிள்ளையும் ஜாயின் பண்ணி இஸ்லாம் குர்ஆன் என்ன செய்யும்? கொண்டு வந்து தகப்பனும் பிள்ளையும் தாயையும் பிள்ளையுமாக பேசும். அதனால இஸ்லாத்தை பொறுத்தளவுல வெறும் ஸ்டேட்மெண்டா மட்டும் தாயை நேசிங்கள், தகப்பனை நேசிங்கன்னு சொல்லல, அதனுடைய முழு விவரத்தையும் இஸ்லாம் கொண்டு வருது. சும்மா கொண்டு வருதா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. நான் இப்போ ஒன்றா சொல்றேன் பாருங்க, உணர்வோடு இஸ்லாம் அதை கொண்டு வருவது. அப்ப திருக்குர்ஆனுக்குள்ள ஒரு மெசேஜ் வருவதுண்டா அது எவ்வளவு பெருமதியா இருந்தா வரும், விளம்பரத்துக்கு வரல, அது ஏதோ பத்திரிகை வித்துப்படணும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஊர்வலாய் வரல. அந்த செய்தி எவ்வளவு முக்கியமோ அந்த மெசேஜ் மட்டும்தான் வரும். அப்ப அல்லாஹ் இதை எவ்வளவு முக்கியமாக்குறான். உம்மாவோட புள்ள பேசுறது முக்கியமா? உங்க ஊருக்குள்ள யாராவது ஒரு புள்ள பேசுறாங்க, தண்ட உம்மாவோட பேசுறாங்க, இது குர்ஆனுக்குள்ள வார மெட்ரா? இன்னும் குர்ஆனுக்குள்ள அவ்வளவு பெரிய மெட்ரான்னு கேட்டா ஆமா. ஏன் தாயையும் பிள்ளையும் இந்த அளவுக்குண்டா இந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு பெருமதியான ஒரு பாண்டிங். இதைத்தான் திருக்குர்ஆன் கொண்டு வந்து காட்டுது ஒரு படிப்பினைக்கு. உலகத்துல சோதனைகளை தான் குர்ஆன் சொல்லுது. மனுஷனுக்கு வர பிரச்சனை எல்லாம் என்னன்னு தான் அதிகமா குர்ஆன் பேசும்.
அந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்ற டைம்ல இந்த உம்மா வாப்பாவை கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து போடுறான். ஏன் உம்மா வாப்பாவை கொண்டு வந்து போடுறான்டா, சாதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் உம்மா ஃபிரௌனை கொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாரு. அல்லாஹ்க்கு என்ன பண்ணலாம், இவங்க உம்மாவை கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு மூசாவை பெத்தெடுத்து வளர்த்து அப்புறமேல நபி ஆகி அவர் வந்து ஃபிரௌனை கொண்டு போடலாம். அப்படி எல்லாம் பண்ணல. ஃபிரௌன் ஆட்சி இருக்கிற டைம்லயே மூசா பிறக்கிறாரு. அந்த வீட்டுல பதட்டம், அவரை கொல்ல ஆள் வராங்க. இப்ப அவர் எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு அவரை கொண்டு போய் நதியில போட்டா இது எந்த உம்மாவாவது செய்வாங்களா, யாராவது பண்ணுவாங்களா? அல்லாஹ் ஏன் இப்படி டிசைன் பண்றான் தெரியுமா? இரு தாய் தந்த புள்ளை எடுத்துட்டு பதறிட்டு இருக்கிறான். என்ன பண்ணு தெரியல, அந்த பாசத்தை எல்லாம் காட்டுறான். பாசம், ஒரு தாயுடைய பாசத்தை யாருக்கும் படிச்சு கொடுக்க தேவையில்லை. உலகத்தில் எந்த மதமா இருந்தாலும், ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தாலும், ஒரு தாய் அன்கண்டிஷனல் லவ், கண்டிஷன் போட்டு அன்பு காட்ட மாட்டான். அவக்கு கிடைச்ச பிள்ளைக்கு அவ வந்து என்ன செய்வான், எதையும் செய்வான். அந்த அளவுக்கு பாசம் இருக்கு. அந்த பாசத்தை மிஞ்சிது இறை நம்பிக்கை என்று காட்ட வர்றான்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா கையில புள்ளை எடுத்த உடனே நதிக்கு போடுற டைம்ல ஒரு தாய் குப்பை தொட்டியில போடுற மாதிரி புள்ளைய வீசுவாவா? குர்ஆன் சொல்லுது, நாங்க வீச சொன்னோம் பெட்டியில போட்டு. அந்த அம்மா வீசினானே குர்ஆன்ல ஒரு வெச்சான வரல. பொட்டிய ஓடுற ஆத்துல தூக்கி வீசினா அப்படி இருக்கும். வீசுறா, எதுக்கு வீசுறா? அவக்கு அப்ப அவுஹா இலா உம்மி மூசா, மூசாட உம்மாக்கு நாங்க வகை அறிவிக்கிறோம், பூ வீசுங்க. அந்த இடத்துல அந்த வகைக்கவையும் கட்டுப்படுறேன்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்குறான், உங்களுக்கு திருப்பி தருவோம், திருப்பி தருவோம், மூசாவை திருப்பி கையில தருவோம், வீசுங்கன்றான். வீசின உடனே பதறி போறான். நம்பினவதான், அவன் நம்பிதான் வீசுறான். அல்லாஹ் சொல்றான், வீசின உடனே பதறா, கல்பு வெறுமையாச்சு, புள்ள போகுது, நதியில போறத பாக்குறான், அவக்குள்ள ஒரு தடமாத்தம் வருவது, என்னப்பா நடக்குது இது? அப்ப தாத்தா இருக்கிறான், போமா, நம்பிக்கை தான் அல்லாஹ் தருவான்னு தெரியும், போமா கொஞ்சம் போ, அது பெட்டி போற மாதிரி நீனும் போ, ஆத்துல நீங்க கொண்டு போதெல்லாம் அந்த ஆத்தோட ஓடிட்டு போலாம், நீனும் போமா. அவவும் போறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்து வைத்திருக்கிறான்னு தெரியாது, இதுக்கு பிறகுதான் கலாக்கத்துல பார்க்கலாம். நீனும் போமா அல்லாஹ் சொல்றான். அவ கல்பை மட்டும் நாம உறுதியா காட்டி அவ எல்லாருக்கும் சொல்லிடுவோம், ஏன் புள்ளதான் சொல்லியிருப்பா. அவ்வளவு பதட்டம். எதுக்கு இப்படி ஒரு மூமெண்ட் எல்லாம் குர்ஆன்ல கொண்டு வந்து காட்டுறான் தெரியுமா? ஒரு தாய் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரும் அன்பை நீங்க பார்க்கணும்டா, பாசத்தை பார்க்கணும்டா, ஒரு உம்மாட்ட பார்க்கலாம். மூசாவுடைய உம்மா யாரு என்று கேரக்டரை காட்டணும்டா, அவ எலுமினா புள்ளைய பெத்தெடுத்தா பாலை கொடுத்தாலாம் சொல்ல தேவையில்ல. ஒரு மூமெண்ட், ஸ்பெஷல் மூமெண்ட் எடுத்து குர்ஆன் அப்படியே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுது. இன்சர்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு பாசத்தை வெளியே கொண்டு வரும். நாங்க அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நதிக்கரையில தூக்கி போடுவோமா? இறைவன் வாக்குறுதியை நம்பி அந்த அம்மா அப்படி பண்ணினான்றதை கொண்டு வரலாம்ல. ஏன் நான் இதை சொல்றேன்டா, சாதாரணமா இந்த பாண்ட் குர்ஆன் நிறைய இடத்துல பேசுதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஈசா நபி விஷயத்துல பேசுது, மூசா நபி விஷயத்துல பேசுது, யூசுப் நபி விஷயத்துல பேசுது. சொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த தாய் தகப்பா ரெண்டு பேர் இப்ராஹிம் நபி வரலாறு வருவது. ஏன் உம்மா பாப்பா கொண்டு வந்து நுழைக்கிறான் தெரியுமா? சாதாரணமா அணுகுண்டு எடுங்க, ரொம்ப சின்னது. இந்த அணுவை வந்து பிளந்துட்டோன்னு வைங்க, அதுல வார எண்ணெச்சு வெட்டிச்சு செதறிடுவான் மனுஷன், ஒரு ஊரே அழிஞ்சிரும். அவ்வளோ பாண்ட். அந்த அணுகுண்டு மாதிரி உலகத்தில் உள்ள பயங்கரமான சோதனையை நீங்க பட்டியல் போட்டா அது பாசம், அன்பு. இந்த அன்பு பாசம் தான் பயங்கரமான சோதனை. அன்பை போட்டு பிரிச்சு விட்டுன்னு வைங்க, மனுஷன் கதி கலங்கிடுவான், சல்லி போனா கூட நிற்பான். அன்பை இழந்தால் நிற்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அன்பு. அந்த எப்படி அணுகுண்டு வந்து ரெண்டு அணுக்கள் அப்படி நிற்கிற நேரம் இந்த பிரிச்சா எப்படி ஒரு பெரிய எனர்ஜி வருவதோ, அதை மாதிரி அணுவை பிளந்தால் எப்படி எனர்ஜி வருவதோ, அதே மாதிரி தாய் பிள்ளையை பிரிச்சா ஒரு கதிகலக்கம் வரும். அதை திருக்குர்ஆன் அப்படி கொண்டு வருவது. சாதாரணமாக நீங்க புரியலாம். அதை வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, அன்புக்கு என்ன விலை, பாசத்துக்கு என்ன விலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கணும். எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? பணத்தை வச்சு சாப்பிட இயலாது. பணத்தை வச்சுட்டு இருந்தா நோய் இல்லாமல் போகாது. பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்னா, எங்க தேவைகளுக்கு செலவழிக்க பணம் சம்பாதிக்கிறோம்.
தேவை வரும், அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம பணம் சம்பாதிப்போம். அப்போ அந்த தேவையை பார்த்தா பாமசிக்கு போகிறோம், மருந்து எடுக்கணும், பணத்தை கொடுத்து எடுப்போம். எங்களுக்கு எது பெருமதி? இப்போ பணம் பெருமதியா, ஃபார்மசி உள்ள மருந்து பெருமதியா? மருந்து தான் பெருமதி. ஸோ பணத்தை கொடுத்துட்டோம்னா பணம் எங்களுக்கு பெருமதி இல்லைப்பா, மருந்தை தாணும். பசிக்குது, ஒரு சாப்பாடு கடைக்கு போனோம், பணத்தை கையில் கொடுத்து சாப்பாடை வாங்குவோம். சாப்பாடை வாங்குற நேரம் அந்த பணத்தை விட இப்போ சாப்பாடு தான் பெருமதி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பணத்தால் பெருமதி அளப்பான் மனுஷன். இவ்வளோ பெருமதி உலகத்தில். பாசத்துக்கு பெருமதி அளக்க இயலாது. ஒரு தாயுடைய பாசம், தகப்பனுடைய பாசத்துக்கு எவ்வளோ பெருமதி, என்ன வேலை? ஒரு 2 கோடி செலவழிக்கணும். உம்மா அவ கிட்னியும் தூக்கி கழட்டி கொடுத்துருவா பிள்ளைக்கு, பணமே இல்லை, அவ சேகரித்த முழுசையும் கொண்டு வந்து அர்ப்பணித்தால் தான் அந்த புள்ள கண் திறந்து பார்க்குமெண்டா. என்ன ஆகும்? அவ வாழ்க்கையில அந்த முடிவை அவ எடுப்பான். உலகத்தில் எந்த மனுஷனும் எடுக்காத முடிவை ஒரு தாய் தகப்பன் எடுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முடிவை ஒரு மனுஷன் எடுக்கிறான்னா அது தாய் தான். அப்படி ஒரு படைப்பை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்க தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடங்க. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு ஏன் இப்படி தலைப்பு தர்றாங்கன்னா, நம்ம தாய் தகப்பன்ற பெருமதியை புரியவும் இல்லை, அவர்களோட ஒழுங்கா நடக்கவும் இல்லை. அங்கதான் பிரச்சனை. தாய் தகப்பன் விஷயத்தில் நான் எப்படி நடக்கிறோம், எவ்வளோ நல்ல முறையில் நடக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துக்குள்ள போனால் உம்மாட பெருமதி என்ன, வாப்பாட பெருமதி என்ன, அவர்களுக்கு கொடுக்குற பாசத்திட பெருமதி என்ன, இது விலை போட்டு அளக்க இயலாது. இந்த பாசத்துக்கு என்ன விலைன்னு நீங்கள் 1 கோடியா 100 கோடியா, அதுக்கு விலை இல்லை. அதுக்கு விலை இல்லாத ஒரு பாசம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. தாய் கொஞ்சம் முதுமையாகிற நேரம் பெரிய மண்டை குத்தா போச்சு, இவங்க உளறி கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் பேசுறதுக்கு சரி பெரிய ஃபித்னா பண்ணுறாங்களே, என் காதால் கேட்டிருக்கிறேன் ஒரு பிரச்சனை நேரம். அதாவது வர்றாங்க ஒரு குடும்பம் வந்து அவங்க பிரச்சனையை சொல்ற டைம்ல அவங்க உம்மாவை அந்த அளவுக்கு திட்டுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் சொல்லுது, என்ன சொல்லுது? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தன்னை மட்டும்தான் வணங்கணும்ட்டான். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. தாய் தகப்பன் விஷயத்தில் ரொம்ப நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வணங்க சொல்கிறான், அதுக்கு பிறகு உம்மா வாப்பா விஷயத்தில் நல்ல நடக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எங்கே சேர்த்து பேசுகிறான் பாருங்க. அல்லாஹ்வை வணங்கி தாய் தகப்பனுக்கு அதாவது நல்ல முறையில் நட சொல்லி போட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையாக சொல்கிறான். சூரா லுக், அதாவது பனி இஸ்ராயீல்ல என்ன சொல்கிறான்? இம்மா யபுலுகன்ன இந்த கல் கிபர் அஹது உமா அவ் கிலாஹுமா. அவங்க 2 பேர் அல்லது 2 பேரில் ஒருவர் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், உம்மா அல்லது வாப்பா 2 பேருமே நிற்கிறாங்க, மெல்ல 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 வயோதிபத்தை அடைகிறாங்க. வயோதிபம்டா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வயோதிபம்டா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் கால் கையெல்லாம் அப்படி இருந்து தாயிட வயிற்றுக்குள்ளே இருக்கிற நேரம் எல்லாம் முடங்கி போய் இப்படி நிற்போம். இந்த மாதிரி தான் இருப்போம், கை மடங்கி காலெல்லாம் மடங்கி போட கொஞ்சம் வெளியே வந்த பிறகு எலும்பி ஒரு மனுஷனாக நிற்போம். யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போடுகிறோமோ அவர்கள் திரும்ப என்ன பண்ணிடுவாங்க? சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. நானும் அப்படித்தான், ஆயுள் வந்தா உங்களுக்கு ஆயுள் நீடிக்கப்பட்டா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். சின்னது மழை ஜலம் கழிக்கும், சின்னதுக்கு வெக்கம் இருக்காது, சின்னதுக்கு சில நேரம் என்ன பேசணும்னு தெரியாது. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வயோதிபம் அடைகிற நேரம் புத்தி பேதளிச்சு போயிடும், சம்பந்தம் இல்லாமல் பேச தொடங்குவாங்க, ஆடையெல்லாம் விலகிரும், வெக்கம் குறைஞ்சி போயிடும், சில நேரம் லோலோடு பேசுவாங்க, அவங்க தப்பாக நடப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்போ வருமா? உங்களுக்கு 2 பேரை நம்ம தந்தோன்றாங்களா? 2 பேரை தந்த பிறகு அஹது உம்மா அவ் கிலாஹுமா, அவர்கள் 2 பேரில் ஒருவர் அல்லது இருவர் உங்க கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? நீங்க பார்த்த மாதிரி அந்த இளமையில இல்லை, முதுமையில இருக்கிறாங்க, பலகீனப்பட்டு போய் இருக்கிறாங்க. இந்த கல் கிபர், அவர்கள் ரொம்ப உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பலகீனம், நடக்க இயலாது, அங்கேயே மலைச்சலம் போகுது, பேனெல்லாம் புழுத்து போயிருக்குது, ஒரு வகையான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், வலா தக்குல்லஹுமா, சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லல, நீங்க பெருசு, இப்ப உங்க உம்மா வாப்பா வயோதிபம், இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு வாயில சீன்னு வந்துடும்.
என்ன மனுஷங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இது நடக்கும். ஏன் திருக்குர்ஆன் இப்படி பேசுது தெரியுமா? உம்மா வாப்பா பாசம் செலுத்துங்கன்னு எங்கேயும் காணல குர்ஆன்ல. அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது இயல்புலே அல்லாஹ் படைச்சிட்டான். குழந்தைய பெற்ற உடனே அதுக்கு மதம் தேவைகளை மார்க்கம் தேவை. பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க, அன்பா நடப்பாங்க. விதிவிலக்கா ஒருத்தர் 2 பேர் விட்டுட்டீங்கன்னா தாய் பிள்ளைக்கு பாசம் செலுத்துவதை பற்றி பேச தேவையில்லை. எதை பேசுறேன்னு தெரியுமா? எல்லா அன்பையும் பாசத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு காலம் வரும், உம்மா ஒரு பெரிய கஷ்டமா பார்ப்பாங்க, ஒரு தொல்லையா பார்ப்பாங்க, தாயை தொல்லையா பார்ப்பாங்க. தகப்பன் இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அவங்க 2 பேர் அந்த மாதிரி ஆனா சீ என்று வாய்க்கு வரும். எப்ப வாய்க்கு வருமோ அப்ப சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃப், சீ என்று சொல்லாதீங்க, வலா தன்ஹர்ஹுமா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க விரட்டாதீங்க. இது நடக்கும் என்றான். உங்களுக்கு இது நடக்கும். வெஸ்டர்ன்ல, அதாவது அமெரிக்காவில் ஐரோப்பாவில் விரட்டுறது ப்ரொஃபஷனலா விரட்டுவாங்க. இங்க விரட்டுறது படிக்காதவன் விரட்டுறது வெளியே போங்கன்னு தட்டுவான். வரக்கூடாதுன்னுவான். கண்டிப்பா ரொம்ப மோசமா நடப்பாங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, செத்து தொலையட்டு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பல ஏரியாக்களில் நடக்குது. ஆனா வெளிநாட்டில் எப்படி விரட்டுவாங்க தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அந்த பெருமதி இல்லாம போச்சுண்டா எதுக்கும் இதுக்கும் பெருமதி இருக்குது. ஒரு ஆடு இருக்குது, உயிரோடு இருக்க காட்டி பெருமதி. செத்து போன விலைக்கு போட்டுலாமா? ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க, அது கொலையா கொத்தா நிக்கிற நேரம் நீங்க பெருமதி இருக்குது. அது அப்படியே கனிஞ்சி அசடாகி போனா அதை தூக்கி வீசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி வரும். மனுஷனுக்கும் பெருமதி இருக்கு. அவன் பலமா இருக்கிற நேரம், அவனுக்கு ஆற்றல் இருக்கிற நேரம், அவன் பலசாலியா நிக்கிற நேரம் அவனுக்கு பெருமதி. எல்லாம் பலம் குன்றி போய் ஒன்றுமே இல்லாம போன பிறகு பெருமதி அற்றவரா வந்த பிறகு தூக்கி குப்பையில வீசுவாங்க. அது உலக இயல்பு. அது வாழைப்பழத்தை வீசலாம், அது நீங்க அழுக்கான சோற வீசலாம், செத்து போன ஆட்டை போய் புதைக்கலாம். ஆனா ஒரு தாய் தகப்பன் இப்ப உங்களுக்கு பெருமதி இல்லை. அவர்களால் 5 பைசா உங்களுக்கு கிடைக்காது. இருக்கிறதுல 4 பிரச்சனை உருவாகும். அப்படி பலகீனப்பட்ட நேரம் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் விரட்டாதீங்க தெரியுமா? அமெரிக்காவில் எப்படி விரட்டுறான்? அப்படியே கையோட தூக்கிட்டு போய் வாகனத்தில் வச்சு முதியோர் இல்லை மெல்டஸ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து சல்லி கட்டிட்டு நீங்க பாருங்க மாட்டோமா, நீங்க பெம்பஸ் பார்த்துக்க, நான் பெம்பஸ் வாங்கி தரேன், நீங்க போய் எதுவும் செய்யுங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்க்கணும், ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்ப்போம் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க? சேர்க்க முதியோர் இல்லம்மா, கதவை போட்டு வெளியே போ தள்ளு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்ட வேண்டாம், அப்படியெல்லாம் அவர்களை விரட்டக்கூடாது நீங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீமுக்கு சொல்றான். நீ அப்படி பார்க்க கூடாது, உனக்கு தொல்லை தர்ற மாதிரி பேசுவார்கள், நீ விரட்டக்கூடாது. உம்மா வாப்பா என்னோட இறக்கமா உன்னோட இறக்கமான நானா தம்பி தாத்தா தங்கச்சி சண்டை பிடிச்சி இல்ல அவங்களோட தான் இறக்கம், அதுக்கு கோபப்படுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு தாயின் தகப்பனையும் அந்த மாதிரி கோபப்பட, அதாவது இவங்க என்னோட இல்லை, சின்னத்திலேருந்து என்ன வேற மாதிரி தான் பார்த்தாங்க. சைத்தான் கொடுக்குற சித்தாந்தத்தை இவங்க எடுத்துட்டு அப்படி தாயின் தகப்பன் அப்படி இல்லை, அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னு புரியாத பிள்ளைகள் இப்படி செய்வாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோட சங்கையாக பேசுங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், அல்லாஹ் கௌலன் கரீமான்றான். சும்மா பேசுங்கன்னு சொல்லல, கண்ணியமா. ஒரு மனுஷனை கண்டு கண்ணியமா பேசுறீங்களா? கரீம், ரொம்ப கண்ணியமா நடக்கிறீங்களா? ஜனாதிபதியோட பிரதமரோட உம்மா நீ கண்ணியமா நடக்கணும்ன்றா, உன் வாப்பா கண்ணியமா நடக்கணும். அந்த கண்ணியம் அவர்கள் பலகீனப்பட்டு போற நேரம் உலகத்தில் வேற ஆள் ஏசுவான், வேற ஆள் திட்டுவான், இன்னும் மலை ஜலம் கழிச்சிட்டு போறாரு இங்கன்னு கேட்பான். நீங்க பேசணுமா, குல்லஹுமா கௌலன் கரீமா, ரொம்ப சங்கையா பேசணுமா. வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அல்லாஹ் சொல்றான். எப்படி தெரியுமா? ரெக்கை, அந்த இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கன்றான். இந்த ஏரியாக்கள்ல மரத்தை நீங்க பார்த்தீங்கடா, ராத்திரிக்கு அந்த மரத்துக்கு மேலே குடும்பங்கள்லாம் தூங்குது. என்ன குடும்பம் தூங்குது? பறவைகள் வந்து, அந்த பறவைகள் வந்து அந்த மரத்தில் வீட்டு இருக்குது, அதுக்கு குஞ்சுகள் இருக்குது. அந்த குஞ்சுகளுக்கு இன்னும் பறக்க இயலாது. அது எல்லா இடத்துலையும் சாப்பாடு தேடிட்டு வந்து வாயை துறக்கிற பறவைகளுக்குள்ள அந்த உம்மா தீத்துது. அதுக்கு பிறகு ராத்திரி தூங்குற நேரம் அதுக்கு பெட்ஷீட் இல்லை,
சின்னதுக்கு இப்போ வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகிற நேரம் அது தாங்க இயலாது. அது தன்னுடைய ரெக்கையால் அப்படியே சூழ்ந்து அந்த சூடை கொடுத்து அந்த பறவைகளை எல்லாம் தூங்க வைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அடையே எப்படி நீ தாழ்த்தணும் தெரியுமா? இப்போ உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன வேணுமோ சின்னத்தில் நீங்கள் தூங்குறதை பார்த்து அவங்களுக்கு வேற எந்த ஓவியமும் பசந்து இல்லை. நீர்வீழ்ச்சிகளை கண்டிருப்பார்கள், அதை தாண்டி அவர்களுக்கு அழகு தண்ட புள்ள தான், எல்லாத்தையும் விட தண்ட புள்ள தான். ஒரு உம்மாவை பொறுத்தல அப்படிப்பட்டவன். இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கன்றான்ல. யாருக்கு நீங்க தாழ்த்தணும்? உலகத்தில் நீங்க நன்றி செலுத்த வேண்டிய ஆட்கள் இவங்க. உங்களை கட்டம் கட்டமா பார்த்திருக்கிறாங்க, அணுவணுவா உங்களை செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் செஞ்சவங்களுக்கு இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த இறக்கத்தெல்லாம் தாழ்த்திட்டு ரொம்ப பணிவாக நடந்துட்டு வேலைக்காரி மாதிரி நீங்கள் நடந்துட்டு அவங்கள்ட்ட அல்லாட்ட சொல்லணுமா, ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவங்க 2 பேருக்கு இறக்கம் காட்டுறியா அல்லாஹ், கமா ரப்பயானி ஸகீரா. எப்படி காட்டணும் தெரியுமா? சின்னத்தில் எங்களுக்கு இறக்கம் காட்டினாங்களே அதே மாதிரி காட்டிறியா அல்லாஹ், சின்னத்தில் எங்களுக்கு இறக்கம் காட்டின மாதிரி காட்டியா அல்லாண்டு அல்லாவிடம் கேட்க சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அப்படி பிக்சர் பண்ணி பார்த்துட்டான்டா, ரப்பே சின்னத்தில் எங்களுக்கு எப்படி இறக்கம் காட்டினாங்க. ஒரு தடவை நான் சோம்பில்லாமல் போயிட்டேன், என்னை அவசரமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பாங்க. அவங்க தொண்டையெல்லாம் வத்தி போயிடும், குதிரைகள் காஞ்சி போயிடும். டாக்டர் எப்போ எங்கள் நோயை இப்போ நோமல் தாமான்னு சொன்னால் அப்போ தான் அவர்களுக்கு தண்ணி குடிக்க தோணும், ஒரு டீ குடிக்க தோணும். கண்ணெல்லாம் மேலே போயிடும், பிதுங்கிடுவாங்க, பயப்பட்டுருவாங்க. அந்த பட்டையில் அங்கும் இங்குமா போகிற நேரம், மெஷின் எல்லாம் டிக் டிக்குன்னு அடிக்கிற நேரம் அவங்க நெஞ்சு அதை விட வேகமாக அடிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு உறவை நீங்கள் பார்க்கல. ஒரு மனுஷன் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவனும் வெல்லணும் நானும் வெல்லணும் 2 பேரும் நினைப்பாங்க. நான் தோத்து என் நண்பன் வெல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டான். என்ன மாதிரி நண்பனும் வரணும்னு நினைக்கிறது வேற. உலகத்தில் ஒரே ஒரு அதாவது உறவு இருந்தால் அது தாய் அல்லது தகப்பன். தான் இழிவுபட்டாவது தான் தோத்தாவது தன் புள்ள வெற்றி பெறணும் என்று நினைக்கிற ஒரு உறவை பற்றி எல்லாம் சொல்கிறான். அதுதான் உங்கள் உம்மா. அவங்களுக்கு நீங்கள் இறக்கத்துன்ற அந்த ரெக்கையை தாழ்த்தாட்டி யாருக்கு தாழ்த்த போகிறீங்க? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயோட கல்பு மனைவியோட ஏதாவது ஒன்று இதாக்கிட்டு உம்மாவை நோவிச்சு சந்தோஷப்படாதீங்க. சில நேரம் தாயின் அதாவது மாமி மருமகள் பிரச்சனை சாதாரணமாக வரும். அதனால் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த தாய் விஷயத்தில் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அவர்களோட நீங்கள் கண்ணியமாக தான் பேசணும். கண்ணியம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறைச்சி பேசலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக தாய் தகப்பன் விஷயத்தில் நலவு செய்யக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உறவுகள் விஷயத்தில் நிறைய திருக்குர்ஆனில் 2 இடங்களில் சொல்கிறான். வஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹுஸ்னா என்று சூரா அன்கபூத்தில் சொல்கிறான். நாம் மக்களுக்கு என்ன சொல்லிட்டோம்? தாய் தகப்பன் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான். ரொம்ப நல்ல முறையில் நடக்கணும். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிற நேரம் ஒரு இடத்துல சொல்கிறான், அதாவது வஸைனல் இன்சான் பி வாலிதைஹி, தன் தாய் தகப்பன் விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் நடக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். கட்டளையிட்டு விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவங்க தாய் அவங்கள எப்படி சுமந்தாங்கண்டா சிரமத்துக்கு மேலே சிரமத்தோடு சுமந்தாங்க. அது சாதாரண சிரமம் இல்லை, ரொம்ப பெரிய சிரமத்தோடு அந்த தாய் அந்த புள்ளியை சுமந்தாங்க.
வஹ்னன் அலாவஹன் ஃபிசாலுஹு ஃபி ஆமீன். அந்த தாய்க்கும் உம்மாவுக்கும் உள்ள பிரிவு 2 ஆண்டுகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன அர்த்தம்? பக்கத்திலே போட்டு 1:30 மணிக்கு பால் கொடுக்கறது, 3 மணிக்கு பால் கொடுக்கறது. அந்த உம்மா எல்லாரும் ட்ரிப் போகிற நேரம் கூட பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும் என்று போகமாட்டாங்க. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பொம்புல இளைஞன் தன்னுடைய பலம், அதாவது ஒரு மனுஷன் ஒரு புள்ளையை பொறுத்தல அந்த புள்ள பலகீனம் வந்து புள்ளையா இருக்கிற நேரம், அவர் பலம் காலம் வயோதிபத்தை அடைகிற நேரம் பலகீனமாக போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு யுவதியும் இளமையை அடைகிற நேரம் தான் பலமான காலம். தண்ட பலத்தை பறி கொடுக்குற நேரம் தான் புள்ளையை சுமக்கிற நேரம். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்ல வஹ்னன் அலாவஹன், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோடு அவள் சுமக்கிறான். அவளுக்கு அவளால் இயல்பாக நடக்க இயலாது, இப்போ துள்ள இயலாது, குதிக்க இயலாது, வயிற்றில் சுமந்திருக்கிற நேரம் இந்த ராத்திரி ஒழுங்காக தூங்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அனிஷ்குருளி வலி வாலிதைக்கென்கிறான் அல்லாஹ். எனக்கும் உங்கள் தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்கப்பான்றான். நன்றி உள்ளவனா நடங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களால் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இவ்வளவெல்லாம் செஞ்சு வந்தவர்கள், அவர்கள் பாசத்துக்கு கண்டிஷன் போடலை. நீ கருப்பன்னு சொல்லலை, நீ இதென்று சொல்லலை. அவர்கள் எந்த இதுவும் இல்லாமல் பாசம் செலுத்தினா நீ நன்றி உள்ளவனான்னு ஒன்றை டெஸ்ட் பண்ணுற இடம் இது. நான் என் உம்மாவோட எப்படி நடந்தேன், என் வாப்பாவோட எப்படி நடந்தேன், நான் நன்றி உள்ள மனுஷனா? அனிஷ்குருளி வலி வாலிதைக்க அல்லாஹ் சொல்கிறான். உனக்கும் உன் தாய் தகப்பன் விஷயத்தில் எனக்கு நன்றி உள்ளவனா நட, இவ்வளவு நான் தான் செஞ்சேன். உன் தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவனா நடன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறோம். அப்போ நாங்கள் எங்களை வேற யார்ட்டையும் போக தேவையில்ல, எங்களை சுயபரிசோதனை செய்யலாம். நம்ம நன்றி உள்ள மனுஷனா நன்றி கெட்டவர்களா எப்படி நடக்கிறோம், எங்கள் உம்மா வாப்பா விஷயத்தில் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாக்கூப் நபி அவருக்கு ஒரு அழகான புள்ளி அல்லாஹ் கொடுக்குறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு பெரிய பெரிய பிள்ளை இருக்கிற நேரம், அதாவது சின்ன 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இவரை விட ஒருத்தர் சின்னவர், யூசுஃபை விட சின்ன ஒரு ஆள் இருக்கிறார். யூசுஃப் தான் உலகத்தில் அழகானவர் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு மட்டும் இல்லை, உருவத்தில் அழகானவர்ண்டா அதுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். குணத்தில் அழகாக இருந்தால் பிடிக்கும். யூசுஃப் நபியோட குணம் எப்படின்னா சின்னத்தில் அவ்வளோ அற்புதமான ஒரு குணம். அப்போ அவங்க வாப்பா வந்து யூசுஃப் யூசுஃப்னு சொல்கிற நேரம் நானாமார்களுக்குள்ளே ஒரு பொறாமை வருது. நீங்கள் ஒரு புள்ளையை எடுத்து பாருங்கள், உங்கள் புள்ளையே பாருங்கள். உங்கள் புள்ள உங்கள் உம்மாவோட கூட பேசுமா, உங்களோட கூட பேசுமா? இயல்புலே தாயோட தான் கூட பேசுவாங்க. ஆனால் யூசுஃப் நபி அல்லாஹ் காட்டுற நேரம் உம்மாவோட பேசினது என்ன தெரியல, குர்ஆனில் வரல. ஒரு புள்ள கண்ட கனவை யாருக்கு சொல்லும்? உம்மாக்கு சொல்லும். ஸ்கூலில் நடந்ததெல்லாம் யாருக்கு சொல்லும்? உம்மாக்கு சொல்லும். ஒரு சில பிள்ளைகள் மட்டும் வாப்பா வர காட்டி இருந்து வாப்பாக்கு சொல்லும். யூசுப் நபி மகன் யாக்கூப் நபி மகன் எப்படி தெரியுமா? யா ஆபத்தி, என் அருமை தந்தையே, நான் அதாவது நான் ஒரு கனவு கண்டேன். அஹத் அஷர கௌகபன், ஒரு 11 கோள்களை கண்டேன். வஷம்ஸ வல்கமர ராய்த்துவும் லி சாஜிதீன், ஒரு சூரியனை கண்டேன் வாப்பா, ஒரு சந்திரனை கண்டேன் வாப்பா, அதெல்லாம் எனக்கு சுஜூது பண்ணுற மாதிரி கண்டேன். ஒரு சின்ன புள்ள மலல மொழியில் வாப்பாட்ட வந்து இதெல்லாம் சொன்னா, வாப்பா நேற்று நைட் நான் கனவு கண்டேன்டா. எப்படி நடந்திருப்பார் வாப்பாவோட, எப்படி பேசியிருப்பார், வாப்பாவும் பிள்ளைக்குள்ள ஃபிட்டு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாங்க. அப்படி பேசுகிற நேரம் வாப்பா சொல்கிறார், மகனே லாத்தக்கு யாக்கு அலா எஹவத்திக்க, உங்களோட சகோதரர்கள்ட்ட போயிட்டு இதை சொல்லிடாதீங்க வாப்பா, உங்கள் உங்கள் நானமார்கள்ட்ட போய் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு வேற மாதிரி திட்டம் போடுவாங்க அப்படின்றாங்க. இப்படிலாம் நடக்குது. சொன்ன மாதிரி அவங்க பொறாமையில் யூசுஃபை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பாலடைஞ்ச கிணத்துக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, அழுந்துட்டே வராங்க வாப்பா முன்னாடி. பாப்பா யூசுஃப் விஷயத்தை பாருங்களேன், அவர்கிட்ட வந்து ஓனாய் திண்டு போட்டுச்சு, பிதமின் கதிப், போலியான ரத்தத்தை எடுத்து, ஓனாய் ரத்தத்தை எடுத்து அவர் ஷர்ட்டில் போட்டு காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியுது பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்டா இது நடக்க முன்னாடி யூசுஃப் மெசேஜ் வச்சுட்டாரு. யாக்கூப் நபியோட அற்புதம் என்னண்டா, கனவுக்கு விளக்கம் கொடுக்கறது அற்புதம். அவர் மகன் கண்ட கனவு, அவர் வந்து நபி, மகன் கண்ட கனவு தெரியும், மகன் சாக மாட்டார், அவர் ராஜா ஆகுவார்ன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பொறுத்து கொள்கிறார். ஃபஸபருன் ஜமீல், பொய் சொல்லுகிறான்னு தெரியுது. அதுவும் புள்ள வாப்பா இப்படி நடக்கிறான்னு காட்டினான்ல, பலார்னு அறையல. அவர் ஒரு நபி எவ்வளோ ஒழுக்கமாக நடக்கிறாருன்னா
ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தஸிஃபூன், நீங்க வர்ணிச்சு சொல்ற பொய் இருக்கு பாருங்க, உங்க வர்ணனை விட்டு அல்லாஹ் போதுமானவன், இது வர்ணனை இது அப்படின்ட்டார். அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளோட ஒழுங்கா நடக்காம இல்லை, நல்லா நடக்கிறார், நல்ல முறையில் நடக்கிறாரு, எல்லா வகையிலையும் அவர் நல்ல முறையில் நடக்கிறாரு யாக்கூப் நபி. ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு புள்ள மவுத்தண்டு கேள்விப்பட்டேன்னு வைங்க, மவுத்து அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் உயிர் வாழுதுண்டா வாயில் சாப்பாடு எடுத்தா யூசுப் சாப்பிட்டாருன்னு ஞாபகம் வரும். தூங்குறோம் பக்கத்தில் தூங்க போடுற புள்ள தலையை தடாவி தூங்க போட்டிருப்பாரு. இன்றைக்கு மகன் எங்கே தூங்குறாரு, சின்னவராச்சே, அவரை எடுத்து கிணத்துல போட்டு அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, மறைச்சு எடுத்துட்டு போறாங்க, சந்தையில போட்டு விற்கிறாங்க, ரொம்ப சின்ன விலைக்கு விற்கிறாங்க. அப்ப யூசுப் இன்னொரு வீட்டுக்கு போறாரு, ஒரு வேலைக்காரனாவோ அல்லது எங்களுக்கு புள்ளையாவோ எடுத்து வளர்ப்போம் உண்டு. அப்படிதான் மிஸ்ரை நோக்கி யூசுஃபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போறான். ஃப்ளைட்ல கொண்டு போகல, கை மாறி கொண்டு போற புள்ள. இந்த டைம்ல அவங்க வாப்பா அழுகிறாரு, கண்ணு வெறும், அதாவது கண்ணு குருடாச்சு. இப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படி அழ இஸ்லாத்தில் அனுமதியான எதால, அவர் அல்லாஹ்ட்ட சொல்லி அழுகிறார், ரப்பே என் மங்கையாலாம் சாப்பாடு கொடுத்துறியாலாம் கண்ணியமா. அந்த துவா அல்லாஹ்வோட நாளலாம் சும்மா தம்மணி போட்டு அழையலாது. அந்த அழுகை எப்படி என்றால் அவர் கண்ணை குருடாக்கு, இதுக்கு மேல அழ முடியாது. ஒரு வாப்பா எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? அந்த இறக்கத்தெல்லாம் எடுத்து காட்டுறான். அவர் கண்ணு தெரியாத அளவுக்கு யூசுஃபுடைய அந்த பிரியாவிடை அவருக்குள்ள எல்லா இடத்துலையும், தூங்கினா யூசுப், அங்க நின்றா யூசுப், அங்க வந்தா யூசுப், இங்க தானே பேசினா என் மகன், அவ்வளவு யூசுப் நபி எங்க நடந்தாலும் யாரும் கவரப்படுவார்கள். அதனால தானே அந்த இடத்துல போய் அந்த அம்மா அவர் அழகுக்கு வர சொல்றா, உடுத்துட்டு வாப்பாண்டு, பொம்பளை எல்லாத்தையும் வச்சுட்டு, அதாவது பொம்பளை எல்லாம் பார்க்குறாங்க, இன்னாத இல்ல மலக்குன் கரீம், இது மலக்கு தான்ட்டாங்க, எல்லாம் வசியமாகிற அளவுக்கு அழகு, அவ்வளோ அழகு மட்டும் இல்லாமல் அழகிய குணம். அப்போ யூசுப் நபியோட வாப்பாட விஷயத்துல எல்லாம் என்ன எடுத்து காட்டுறான், எந்த அளவுக்கு ஒரு தகப்பன் இரக்கம் என்பதை அந்த மூசா நபி விஷயத்தில் பார்த்தோமே, யூசுப் நபி விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி கொண்டு வர்றான். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், கண் குருடாகிற அளவுக்கு யூசுப் நபி விஷயத்தில் எப்படி அவங்க வாப்பா நடந்து கொண்டாரு. இது எல்லாம் திருக்குர்ஆன் ஏன் அப்படி நடக்க எடுத்து காட்டுது தெரியுமா? இதை ஓதிட்டு போறவர்கள் வெறும் மெசேஜ் மட்டும் எடுக்க மாட்டாங்க. தகப்பன் என்றால் யார் என்று புரிவாங்க, அவங்களுக்கு சீ என்று சொல்லக்கூடாதுன்னு புரிவாங்க, ரொம்ப கண்ணியமா நடக்கணும்னு நினைப்பாங்க. இதே நீங்க பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அவங்களுக்கு புள்ள கிடைக்கிது, வாப்பா இல்லை, ஊருக்கு போனா பிரச்சனை ஆகும்னு தெரியும், எல்லாரும் வேற மாதிரி பேர் வைப்பாங்கன்னு தெரியும், பாப்பா எங்கன்னு கேட்பாங்க, ஊர்ல இருந்து இவ்வளவு நாளா ஏன் காணாம போனேன்னு கேட்பாங்க, காட்டுக்குள்ள என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. இப்போ ஒரே மிக்க களத்தை நெசுக்கி கொண்டு போட்டாங்கன்னு வைங்க, கதை முடிஞ்சு போச்சு, புள்ள காலி, ஊருக்கு போனா நான் போய் உள்ளக்கு தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். இப்போ முடிஞ்சு போச்சு, போலீஸா இருக்கிறாங்க. பைத்துல் மக்தஸுக்கு இந்த பக்கத்துல மக்சதுல் அக்ஷாவுக்கு பக்கத்தில் உள்ள மரமட்டைக்கு இடையில அவங்க ரொம்ப தூரத்துக்கு போனதா குர்ஆன் சொல்லுது, மெப்போட சொல்லுது குர்ஆன். அவர்கள் ரொம்ப உள்ள போயிட்டாங்க காட்டுக்குள்ள, இந்த பலஸ்தீன அந்த இதில் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இது நடக்குது, அங்கதான் பிரசவம் நடக்குது, பிரசவத்தில் கடுமையாக வேதனைப்படுறாங்க. மித்து கபல ஹாதா யாழ்லா, இது நடக்க முன்னாடி நான் மூத்தாயிடக்கூடாது, எது பிரசவத்தை இல்லை, இந்த பிள்ளையோட போய் ஊர்ல நிக்கிற நேரம் என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க, குடும்ப நிலைமை என்ன ஆகும், எங்க கௌரவம் என்ன ஆகும், நான் இவ்வளவு நாள கெட்டி காத்த பேர் என்ன ஆகும், அதுக்கு சொல்றாங்க நான் செத்து போயிடக்கூடாதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு இல்லமா நாங்கள் மலக்க கொண்டு வரோம்னா யாரும் இல்லை, பிரசவம் பார்க்க யாரும் இல்லை, மிட்வைஃப் இல்லை, பக்கத்தில் உம்மா இல்லை, தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே பெத்தெடுக்கிற புள்ள தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அம்மா நடந்து வாரதெல்லாம் சொல்கிறான், கையில் எடுத்துட்டு மெல்ல 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 நடந்து வர்றா ஊருக்குள்ளே, எவ்வளோ பயத்தோடு நடந்து வந்திருப்பா. ஆனால் அவள் கையில் உள்ள புள்ளையோட கோவப்படலை, அவள் கையில் புள்ளைய எடுத்துட்டு வந்து அவள் உண்மையை சொல்கிறா. அவங்க கேட்குறாங்க, என்ன 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 செஞ்சேன், உன் வாப்பா நல்லா ஆச்சு, உம்மா நல்ல மூத்துல துப்புற அளவுக்கு கேட்குறாங்க. எங்க போய் என்னத்தோட வந்திருக்கிற, இதுதான் இவ்வளவு நாளா காணல இதுதான். ஒரு பெண் தன்னுடைய அவமானத்தின் உச்சத்தை சுமக்கிறா, அப்பையும் கையில குழந்தையோட எந்த தப்பும் பண்ணல, உலகத்தில் பச்சினி ரேஞ்சில் நம்பர் 1 ரேஞ்ச், கையில குழந்தைய வச்சுட்டு இருக்கிறா மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்பதான் அவங்க கேட்குறாங்க, என்ன அவன் நோன்பு பிடிச்சிருக்கிறான், எப்படி இருக்கும் கேட்குறவனுக்கு,
அட எல்லா தப்பையும் பண்ணிட்டு பத்தினி நோம்பு வேற கேட்கமா? நான் கேட்குறான், கைஃப நுக்கல்லிமு மன்கான ஃபில் மக்தி சபியா. என்ன காட்டுற? என்ன பிள்ளைய காட்டுற? நாங்கள் எப்படி பேசுறது? இந்த சின்ன கை குழந்தையோட பேசுறது இப்படி காட்டுற கையை எப்படி பேசுறது? அப்போதான் அந்த அற்புதமே நடக்குது. ஒரு அம்மா தன் பொறுமையோட கண் கலங்கி தன் பிள்ளையோட என்ன நான் நிரப்பராது என்று சொல்ற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பிள்ளைய பேச வைக்கிறான். அது வரைக்கும் என்ன நாங்கள் எடுத்து படிக்கிறோம்டா, ஒரு தாய் தான் அவமானத்தை சம்பாதிச்சாலும் அந்த பிள்ளைய கொல்லல. இதான் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேற ஒரு ஆளுக்கு வந்தா தண்ட கௌரவத்துக்காக கொன்று, தண்ட மானத்துக்காக கொள்ளு. ஆனால் ஒரு தாய் யார் என்ற இஸ்லாம் எடுத்துக்காட்டுது. எப்படிப்பட்ட நிலைமையில் நிற்கிறான்? இது எல்லாமே இஸ்லாம் இண்டிகேட் பண்ணது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தாய் தகப்பன் விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு இரக்கமுடையவர்கள் என்பதை குர்ஆனில் நிறைய காட்டினதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு பணிவிடை செய்யுமாறு சொல்றான். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தாய் தகப்பன் விஷயத்தில் நம்ம நடக்கணும்டா, ரெண்டு பேரும் காஃபிர் வைங்க, ஷிர்க் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பம், எது ரொம்ப வெறுப்பு? ஷிர்க் வைக்கிறது, இணை வைக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான காரியம். அந்த இணை வைப்பதை ஒரு தாய் சொல்லிட்டாங்க, இன் ஜாஹதாக் அன் துஷ்ரிக் மாலை அலபி மாலை சிலக்கு பிஹில். உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் போய் இணை வையென்று அவர்கள் வந்து வற்புறுத்தினா ஃபலா துதி உமா, அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் அவர்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? ஷிர்க் வைங்கண்டா மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற எல்லாத்துக்கும் தலை சாட்சி போங்க, அனுசரித்து போங்க. இணை வைங்கண்டா இணை வச்சிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மாவோட எவ்வளோ இறக்கமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. தோழர்களோடு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயுடைய கபர் தெரியுது. அவங்களுக்கு தெரியும் உம்மா எங்கே அடக்கப்பட்டாங்க. 6 வயசில் தான் மௌத்தா போனாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ரப்பே என் உம்மா விஷயத்தில் அவங்களுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுத்துட்டான். தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் மறுத்துட்டான், எங்கள் உம்மா விஷயத்தில் துவா கேட்க வேணான்னுட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிச்சு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகத்தில் வந்து தன்னை தாயோட விஷயத்தில் ரொம்ப இறக்கும். ஆனால் அல்லாஹ் மறுத்தது ஓப்பனர் ரசூலை எதையும் மறைக்க மாட்டாங்க, சொல்லிடுவாங்க. ஏன்னா அது கௌரவ பிரச்சனை. அவர் நபி என்றா அவங்க உம்மா வாப்பா எந்த ஸ்டேஜில் நிற்கணும்? ஓப்பன் டிக்ளேயர் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒருவர் வருகிறார், எங்கள் வாப்பா எங்கேன்னு கேட்குறாங்க. அது என்னத்தை கேட்குறாருன்னா, சந்தையில் இருக்கிறாரா, மார்க்கெட்டில் இருக்கிறாரா, எங்கேயோ போயிட்டாரான்னு கேட்கல. எங்கள் வாப்பா எங்கேன்னு கேட்ட அர்த்தம் என்ன? வாப்பா ஜென்னாவுலையா என்று கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வகி வருவது, இல்லைம்மா உங்கள் வாப்பா நரகத்தில்ன்ட்டாங்க. அவர் அழுகிறாரு, எங்கள் வாப்பா தாங்க மாட்டார், நரகத்தின்டா துடிச்சு அந்த நெருப்பு பற்றி எடுக்குமே. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கம்மா, அவர் போகிறவர் அழுகிறவரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. இந்த வந்தவரும் வயசாளி தான், அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. வந்த பிறகு சொல்கிறாங்க, அபி வ அபா கஃபின்னார்ன்றாங்க. அபி வ அபா கஃபின்னார், ஏண்ட வாப்பம் உங்கள் வாப்பம் ரெண்டு பேருமே நரகத்தில் தான்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்மைண்டா ரசூலுல்லாஹ்வோட நேர்மை, அது உண்மையை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எங்களால் அதை ஜீர்ணிக்க இயலாது. எங்களால் இந்த ஹதீஸை படித்த பிறகும் இந்த சமுதாயத்தில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஹதீஸ் இருந்தால் சொல்லித்தானே ஆகணும், ஹதீஸ் இது, ஹதீஸ் பொய் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு இதை ஜீர்ணிக்க, ரசூலுல்லாஹ் வாப்பா, அட ரசூலுல்லாஹ் வாப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி எங்கள் கல்விக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் போகிறாங்க. அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா நானா தம்பி எல்லாம் இல்லை. அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கணும்னு நினச்சா ஒரு ஆளை கொடுப்பான், ஒரு ஆளை கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டான். என்ன ஆகுது? அந்த உம்மா விஷயத்தை சொல்ல தான் நான் அதை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மா கபருக்கு பக்கத்தில் போய் நிற்கிற நேரம், அப்படியே பக்கத்தில் இல்லை, கிட்டையில் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் உம்மா கபருக்கு போன்னு கேட்குறாங்க ஜியாரத்துக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு முறை கெஞ்சுறாங்க அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. ரசூலுல்லாஹ் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான், எதுவுமே சொல்லக்கூடாது, உம்மா கபர்கிட்ட போய் நிற்க மட்டுமே அனுமதி தந்தான். முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. என் தாயுடைய கபருக்கு பக்கத்தில் போய் எனக்கு நிற்கிறதுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அனுமதி தந்தாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அங்கே நிற்கிறாங்க. நிற்கிற நேரம் பெருமாளுடைய முகம் மாறுது.
தோழர்கள்ட்ட சொன்னாங்க, தோழர்களே, எங்கள் உம்மா கிட்ட நான் நெருங்குற நேரம் எனக்கு மரணம் ஞாபகம் வருகிறது என்றாங்க, எனக்கு மௌத்து ஞாபகம் வருகிறது என்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதருக்கு துவா செய்ய முடியாது, ஆனால் உம்மாவுடைய கபர்கிட்ட போகிறதுக்கு கெஞ்சி கேட்குறாங்கண்டா. ஏன்னா அவங்க உம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்ராஹிம் நபி தன் வாப்பா விஷயத்தில் சொன்னார், வாப்பாவே வாப்பாவே யாபத்தி 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 யாபத்தி. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், வாப்பா பதில் எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? ஒரே இடத்துல கூட வாப்பா யா புனை என்று சொல்லல, என்ற வாப்பா என்ற வாப்பா என்ற வாப்பா. யா அபத்தி என்பது அருமை தந்தையே, ரொம்ப இறக்கமாக கூப்பிடதான் அபத்தி என்று வரும். அங்கச்சா அபி வேறு அபத்தி வேறு, அபத்தி என்று கூப்பிடுறாரு. அந்த டைமில் அவங்க வாப்பாட சொற்றொடர் வரும். ஒரு இடத்துல எனக்கு குட்டுவாரில் காட்டுங்க பார்ப்போம், யா புனைய, யா அருமை மகனே, ஏன் இப்படி நீ சிந்திக்கிற அப்படின்னு சொல்லலை. இல்லை அர்ஜு மன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, கல்லால் எரிஞ்சு கொள்ளும், ஓடிங்க இருந்து அவங்க வாப்பா சொல்கிறாரு. அந்த வாப்பா ஆமாசாமி போட்டார். எல்லாரும் அவரை கொண்டு போய் நெருப்பில் போடுற வாப்பாவும் பக்கத்தில் நிற்கிறார். போடுங்க அவனை, அவன் கொஞ்சம் விட ரொம்ப ஓவராக பேசுகிறான், போடுங்க. ஆனால் இவர் வாப்பா விஷயத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அஸ்தக்ஃபிர் ரப்பி, நான் ரப்பிடம் கட்டாயமாக மன்னிப்பு கேட்பேன் வாப்பா, உங்கள் விஷயத்தில் மன்னிப்பு கேட்பேன், என் ரப்பு மன்னிக்க போதுமானவன் நம்பி கேட்க சொல்கிறாரு. பிறகு அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்கள் வாப்பாக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க இயலாது, மன்னிப்பு கேட்கவும் முடியாது, அவர் நரகவாசிக்கு முடிஞ்சு போச்சு கதை, ஃபைல் க்ளோஸ். இப்ராஹிம் நபி ஹலீலுல்லா. நான் என்ன சொல்ல வரேன்டா, நல்லடியார்கள் தண்ட வாப்பாமார்களோடு எப்படி நடந்தாங்க. உலகத்தில் இயல்பு வாப்பா புள்ளியோட நடக்கிறது. நாம் ஈமான் இருந்த அந்த நன்றி, எங்கள் வாப்பா சின்னத்தில் அப்படி பார்க்கலையே, எங்கள் வாப்பா சின்னத்தில் இப்படி செஞ்சாரே, அந்த நன்றிக்கு விரட்ட போக்களையும் அவர் வாப்பாவோட கோவப்படலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வாப்பாவை இதே மாதிரி நூஹ் நபி விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். நூஹ் நபி கப்பலில் ஏறி வானம் அப்படி அந்த அளவுக்கு வானம் கொட்டுண்டு பூமியில் இந்த தண்ணி வெளியே கக்குது, மழை அளவுக்கு தண்ணி வார கட்டத்துக்கு போகுது, உலகத்தில் பெரிய ஒரு பிரளயம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தண்ட மகனை காண்றார். கப்பல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மகனும் உம்மாவும் வந்து காஃபிர். எப்படி கூப்பிடுறாரு என்று குர்ஆன் சொல்லுது தெரியுமா? வாப்பா அப்படி கூப்பிடல, யா புனைய, என் அருமை மகனே. ஒரே இடத்துல கூட பார்க்க மாட்டீங்க நூஹ் நபியுடைய மகன் வாப்பா பார்த்து யா அபத்தி என்று சொல்கிற மாதிரி வராது. அல்ல அப்படி வார்த்தையை தேர்ந்தெடுத்து போகிறான். இவர் பேச போக்கல, என் அருமை மகனே யா புனைய. இப்ராஹிம் நபி வாப்பா யா புனைய சொல்லல, விளங்குச்சா? அவர் சும்மா தான் பேசுறாரு. இப்ராஹிம் நபி தான் யாபத்தி. இவர் காஃபிர். யாரு? நூஹ் நபி மகன் காஃபிர். யா புனைய இருக்க மகனா, என்னோட ஏறேன் வாப்பா, வளாத்தக்கும் ஆள் காஃபிரின், காஃபிர் ஆகிறாது வாப்பா. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், இவர் கூப்பிடுகிறார், வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபக்கான மினல் முக்ரக். தலைக்கு மேலே அலைய தூக்கி போட்டோம். அவனுக்கு அப்பவே ஒரு அடி கண்ணு முன்னாடி செத்து போனோன்னு இவரால் தாங்க முடியலை. ஃபஸ்டவத்தல் குளியல் ஆம்ர், கதையை முடித்தோம். ஃபஸ்டவத்தல் ஜூதி மலைக்கு மேல் கப்பலை நிப்பாட்டினோம். எல்லாரும் பரக்கத்து செய்யப்பட்ட மண்ணில் இறங்குற நேரம் நூஹு கவலையோடு நிற்கிறார். வெத்திட்டோம், எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு ஏசன்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் நூஹு இல்லை. அல்லாஹ்விட நேரடியாக கையை விடுற, செத்து போயிட்டான் தான் என் புள்ள. இன்னபனி மின்னகிலே, என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம் இறைவா. என் குடும்பத்துக்கு மரியாதை இருக்குதானே, நூஹு குடும்பத்துக்கு உனக்கு மரியாதை இருக்குதானே, ஏன் ஆள் தானே அல்லா. ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அல்லாட்ட ஃபைனலாக வேண்ட ஒரு வாப்பா யாருன்னு அல்லாஹ் காட்டுறான். அப்பா அல்லாவுக்கு கோபம் வருவது. நூ இன்னஹு லைஸ மின் நஹ்லிக், உன் குடும்பத்துலேருந்து அந்த பேரை வெட்டிரு, அந்த பொடியன் பேரை வெட்டிரு. இதுக்கு பிறகு அவங்க குடும்பமே இல்லை. இதுக்கு மேலே தெரியாமல், அதாவது எதை கேட்கணும்னு தெரிய அறிவில்லாத விஷயத்தில் கேட்க வேணாம். உடனே பயந்துட்டார், யாரெல்லாம் என்ன மன்னிச்சு, இதுக்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். காஃபிரண்டா துவா கேட்கவே இயலாது, எந்த வகையிலும் கேட்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். நபிக்கு அல்லாஹ் வான் பண்றேனோ. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, குர்ஆனுக்குள் வாப்பா புள்ள உறவை நீங்க பார்த்தீங்கண்டா எக்கச்சக்கமான இடங்களில் அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் தாண்டி ஒரு ஈமான்தார் எப்பயுமே நன்றி உள்ளவனாக நிற்பான்.
நன்றி செலுத்துவதற்கு மிக அருகதையானவர்கள் தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இன்றைக்கு அதிகமானவர்கள் தாய் தகப்பன் விஷயத்தில். இன்றைக்கு உலகத்தில் நம்ம ரொம்ப பிஸி. எங்களுக்கு நிறைய தேவை பணம். ஏனென்றால் அன்றைக்குள்ள மனிதர்கள்ட்ட இருந்த பாசம் இன்றைக்கு கம்மி. ஏனென்றால் அன்றைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி காலத்தில் மனிதன் பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு காலம் வரலாம்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்டா, இந்த மைக்கு டிமாண்ட் ஆச்சுன்னு வைங்க, அப்போ தான் இந்த மைக்குக்கு விலை ஏறிட்டே போகும். ஏன்னா இல்லை 5 மைக் தான் இருக்குது, 50 பேருக்கு தேவைப்பட்டால் வேலை ஏறும். இதை மாதிரி இன்றைக்கு ஏஐ வந்த பிறகு அறிவுக்கு வேலை வராது, அறிவு மலிஞ்சு போயிடும். எவன்கிட்ட பார்த்தாலும் அறிவு இருக்கும். அன்றைக்கு அறிவாளி ஊருக்கொத்த இருப்பான், பாசம் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பான். நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாப்பா, உங்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்காட்டி நான் கொடுக்குறேன்டுவான், எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா சாப்பாடு தரேன்டுவான். ஆனால் ஏஐக்கு பிறகு அறிவு மலிஞ்சு போயிடும், உணர்வு ஏஐக்கு கொடுக்கிறது. மனுஷனை மனுஷனுக்கு அதெல்லாம் செய்யலாம், அல்லாஹ் காட்டுற நீ செய்வேன், ஆனால் ரத்தத்தை கண்டுபிடிக்க மாட்டேன், கிட்னியை கண்டுபிடிக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ ஆர்டிஃபிஷியல் கிட்னியை கண்டுபிடிச்சேன்னு வை, உனக்கு உணர்வு ஃபீலிங்ஸ் கொடுக்கல, அந்த அன்பு கிடைக்காது. நீ கம்ப்யூட்டரில் வெள்ளையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நின்றாலும் அறிவு கிடைக்கும், உனக்கு அறிவு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அந்த அருமையான பாசம் என்னன்னு விளங்காது. உலகத்தில் விலை பேச முடியாத ஒன்று இருந்தால் அது பாசம் சகோதரர்கள், அதான் பாசம். அந்த பாசம் இழந்ததுக்கு பிறகுதான் உம்மா யாரு பாப்பா யாரு அந்த உறவு இல்லாமல் போன பிறகு அந்த பாசம் தெரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதாவது யூசுப் நபிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்தான். வாப்பாவை பிரிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைக்கும் வாப்பாவுக்கும் எவ்வளோ பெருமதி அந்த பாசம் என்பதை காட்டிட்டு காலம் கடந்து அவர் பெரிய ராஜாவாகி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற டைமில் 2 பேரும் மீட் பண்ணினால் இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்த அருளுக்கு அவர்கள் சேதாவில் விழுந்துருவாங்க. வாப்பாண்டா யாரு என்று அன்றைக்கு புள்ள உணர்ந்திருப்பார். புள்ளைக்கு வாப்பா யாரு, வாப்பாக்கு புள்ள யாரு என்ற அந்த உணர்வு, அந்த உறவு நீண்ட காலமாக ஒரு அதாவது உங்கள் புள்ள உங்களோட இருக்குது, காணாமல் போயிட்டு எவனோத்தும் தூக்கிட்டு போயிட்டான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களும் பிள்ளையும் சந்தித்தால் அன்றைக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் மழுக அன்றைக்குள்ள உணர்வு சொல்ல இயலாது. உலகம் உங்கள் காலடியில் கொட்டப்பட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். ஏன் அப்போ உங்களுக்கு தேவை இந்த உணர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உறவு அவ்வளவு பவர், இது விலை கொடுத்து வாங்கவே முடியாது. காலங்கள் ஓடிவிடும், நீங்கள் சில வேளை போய் கபரில் அடக்கம் பட்டு வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு சிந்திப்பீங்க, என்னாச்சு, நாம் எப்படி நடந்தோம், ஏன் நாங்கள் ஒழுங்கா நடத்தலையே என்ற ஒரு ஃபீலிங்கோட நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், ஒரு கட்டம் வாழ்க்கையில் வரும், பெத்த தாயையும் தகப்பனையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு கபரில் கொண்டு போய் வைத்து அவர்களுடைய முகத்தை பார்த்து மண்ணை போடக்கூடிய ஒரு நாள் வரும். அவர்களை கபரில் அடக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும் வரைக்கும் நாம் தாமதப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம், ஒழுங்காக நடங்க, நல்ல முறையில் நடங்க. அந்த திருப்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான இடங்களில் அதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தாய் தகப்பன் விஷயத்தை மிக டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் எல்லா இபாதத்தையும் பண்ணிட்டு பாப்பாவுக்கு செய்கிற கடமைகள் உம்மாவுக்கு செய்கிற கடமைகளை செய்யாட்டி அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் சகோதரர்களே? எப்படி ஏற்றுக்கொள்வான்? தன் தாய் தகப்பனுடைய உணர்வுகள் அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் விஷயத்தில் நடக்கணும். அதனால தான் நல்லா சொல்லலாம், வசாஹிபுஹுமா ஃபித் துனியா மஅரூஃபா. அவங்க ஷிர்க் முஷ்ரிக், அவங்க காஃபிர். வசாஹிபுஹுமா ஃபித் துனியா மஅரூஃபா. குர்ஆன் ஆயத்து அவர்கள் முஷ்ரிக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, எடுத்து தூக்கி துப்பிட்டு போறீங்களா? வசாஹிபுஹுமா, அவர்கள் 2 பேர் விஷயத்திலும் நீங்கள் தோழமை கொள்ளுங்கள். ஃபித் துனியா, இந்த துனியாவில், மஅரூஃபா, நல்ல முறையில் துனியாவுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஏண்டா இந்த துனியாவில் அவங்க தான் உம்மா, துனியாவில் அவங்க தான் வாப்பா. அவர்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நல்லா நடந்துக்கோங்க, ஷிர்க்குக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நல்ல முறையில் தாய் தகப்பன் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகணும். அதே மாதிரி சின்னவர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தந்ததை நான் ஓதி காட்டினேன். சூரா பனி இஸ்ராயில்ல வக்குல் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அந்த துவாவை சொல்லி தருவதற்கு முன்னாடி அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லி தந்ததை நான் சொன்னேன். விரட்டாதீங்க, இப்படி நடத்தாதீங்க, எல்லா பாடத்தையும் அல்லாஹ் சொல்லி தந்துட்டு அந்த மூமெண்ட்ல கோபம் வரப்போக்கில் தான் பொறுமை. கோபமே வராத சபையிலேருந்து பொறுமையா இருங்கன்னு அர்த்தம் இல்லை. கோபம் வர்ற மாதிரி ஒரு சபையில தான் பொறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில்
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய இந்த பாடம் அந்த மாதிரி பொறுமையாக அவங்க வயோதிபத்தை அடைகிற நேரம் நம்ம பொறுமையாக நின்று கேட்கணும். சின்னவர்களும் அல்லாஹ்விட கேட்கணும், ரப்பே எனக்கு இவ்வளவெல்லாம் உம்மா செஞ்சாங்க, இதை நினச்சி பார்க்க சொல்கிறான் அல்லாஹ். நினச்சி பார்த்து தான் இந்த துவாவை கேட்குற நேரத்தில் தான் எங்கள் கல்பில் நாங்கள் அவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களை மாக்கியர்கள் புரிவானாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.